2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் தான் தனது இலக்கு என அறிவித்த விஜய் தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை தொடங்கினார். அடுத்ததாக கட்சி உறுப்பினர்களை இணைக்கும் பணியையும் வேகப்படுத்தினார். தற்போது கட்சியின் கொடியை அறிமுகம் செய்து பாடலையும் வெளியிட்டு திராவிட கட்சிகளுக்கு அடுத்தடுத்து அதிர்ச்சி கொடுத்துள்ளார். இந்நிலையில் அடுத்ததாக கட்சியின் மாநாட்டு பணிகளையும் தீவிரப்படுத்தி இருக்கிறார். செப்டம்பர் 23ஆம் தேதி மாநாட்டுக்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. பல்வேறு இடங்களில் மாநாட்டிற்கான இடம் தேர்வு பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் விக்கிரவாண்டியில் மாநாடு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது. இந்த மாநாட்டுக்கான காவல் நிலையத்திலும் அனுமதி கோரப்பட்டது. இடத்தை பார்வையிட்ட காவல்துறையினர் 21 கேள்விகள் அடங்கிய நோட்டீஸை கொடுத்தார்கள். இந்த நிலையில் தற்போது அதற்கும் அனுமதி கொடுக்கப்பட்டுள்ளது. இதனிடையே நடிகர் விஜய் சட்டமன்ற தேர்தலை குறிக்கோளாக கொண்டு அரசியல் கட்சியை தொடங்கியுள்ள நிலையில் பள்ளி மாணவர்களுக்கு வாழ்த்து, அரசியல் தலைவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து என இது போன்ற வாழ்த்துக்களை மட்டுமே தனது எக்ஸ் தளத்தில் பதிவு செய்து வருகிறார். இந்நிலையில் நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. இந்த பண்டிகையை ஒட்டி அரசு சார்பில் விடுமுறையும் அளிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி விஜயின் கோட் திரைப்படம் வெளியானது. ஆனால் விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி விஜய் வாழ்த்து தெரிவிக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனை பாஜகவினர் விமர்சித்து வருகிறார்கள். இது தொடர்பாக பாஜக இளைஞரணி நிர்வாகி வினோஜ் வெளியிட்டுள்ள பதிவில், புதிதாக கட்சி தொடங்கியுள்ள நடிகர் விஜய் விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லுவார் என இரவு 7 மணி வரை காத்திருந்ததாக தெரிவித்துள்ளார். ஆனால் விஜய் எந்தவித வாழ்த்தும் சொல்லவில்லை. எனவே சிறுபான்மையினரை குசிப்படுத்தும் அதே பழைய தந்திரம் திமுகவை காப்பியடிக்கும் அளவுக்கு விஜய் தாழ்ந்து போயிருக்கிறார். எனவே இப்போதே விழித்துக் கொள்ளுங்கள் மக்களே என வினோஜ் குறிப்பிட்டுள்ளார். இதே போல மற்றொரு பாஜக நிர்வாகி சூர்யா வெளியிட்டுள்ள பதிவில், பக்ரீத், ஈஸ்டர், புனித வெள்ளிக்கு வாழ்த்து சொல்லும் விஜய் ஏன் விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து தெரிவிக்கவில்லை என கேள்வி எழுப்பியுள்ளார். இந்து மத பண்டிகைகளுக்கு மட்டும் வாழ்த்து சொல்ல மறுக்கும் கட்சிகளுக்கு இந்துக்கள் ஏன் வாக்களிக்க வேண்டும் எனவும் ஆவேசமாக தெரிவித்திருந்தார். இந்நிலையில் இதற்கு பதிலடி கொடுத்துள்ள ப்ளூ சட்டை மாறன், இதே விஜய் தான் சாய்பாபாவுக்கு கோவில் கட்டினார், சமீபத்தில் சீரடிக்கும் போயிட்டு வந்தார், மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை நிகழ்ச்சியில் இவருக்கு நெத்தியில பொட்டு வச்சப்ப அதையும் ஏத்துக்கிட்டார் என அடுத்தடுத்து பதில் கேள்வி எழுப்பியுள்ளார். தற்போது விஜய்க்கு எதிராக பாஜகவினர் சீறி வருவது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு முன்னதாக திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலினும் விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து தெரிவிக்காத சம்பவத்தையும் பாஜகவினர் விமர்சித்து வந்தார்கள். தற்போது ஸ்டாலினுக்கு அடுத்தபடியாக விஜய் மீது பாஜகவின் பார்வை திரும்பியுள்ளது. 2026ஆம் ஆண்டுதான் தனது முழு அரசியல் என தெரிவித்துள்ள விஜய்க்கு எதிராக ஆரம்பத்திலேயே பாஜகவினர் களத்தில் இறங்கி இருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.